1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். 4 கட்டளைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொரிந்து சபைக்கு பவுல் அப்போஸ்தலர் இந்த நிருபத்தை எழுதும் போது அந்த நிருபத்தை முடிக்கக்கூடியதான 16வது அதிகாரத்திலே 4 காரியங்களை சொல்லுகிறார். விழித்திருங்கள் என்று, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று. ஆண்களும் பெண்களும் உள்ளதான சபையை பார்த்துதான் அவர் நிருபத்தை எழுதுகிறார். எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், புருஷராயிருங்கள் என்று. 4வதாக திடன் கொள்ளுங்கள் என்று. ஏன் அவர் கொரிந்து சபைக்கு இந்த நிருபத்தை எழுதும் போது அந்த நிருபத்தின் முடிவிலே இத்தகைய 4 கட்டளைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்றால், அந்த கொரிந்து சபையானது பெரிய ஒரு சபையாயிருந்தது. ஆனால் ஒழுக்கம் இல்லாத சபையாய் இருந்தது. கட்டு அவிழ்க்கப்பட்டதான ஒரு சபையாயிருந்தது. சீர்கேடு நிறைந்திருந்த ஒரு சபையாயிருந்தது. மாம்சீக பிரகாரமான இச்சைக்குரியதான பாவங்கள் நிறைந்த ஒரு சபையாய் இருந்தது. அப்படிப்பட்டதான ஒரு சபை தப்பி பிழைக்க வேண்டுமையானால் அவர்களுக்கு இந்த 4 இந்த கட்டளைகளையும் கடைபிடித்து ஜீவித்தால் மட்டும்தான் தப்ப முடியும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் மூலம் பவுல் அப்போஸ்தலர் உணர்த்தப்பட்டதனாலேயே இந்த காரியத்தை எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10-12 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். ஏன் அந்த ஜனங்கள் திரளாயிருந்தாலும் அவர்கள் ஒரே காரியத்தை பேசக்கூடியவர்கள் அல்ல. இங்கேயும் அங்கேயுமாய் மாறி மாறி பேசக்கூடியவர்களும் ஒரு மன உடையவர்கள் கிடையாது. வாசிங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று. பாருங்கள், அங்க என்ன இல்ல? சீர் பொருந்தினதான ஒரு தன்மை இல்லை. பிரிவினையை ஒருவருக்கு ஒருவர் உண்டாக்கக்கூடியதான ஒரு காரியம். கொரிந்து சபை எப்படி இருக்கு? பிரிவினை உள்ள சபையா இருக்கு. ஒரே மனம் உள்ளதா இல்லை. ஒவ்வொரு விசுவாசம் எப்படி இருக்காங்க? தங்களுக்கு தோணுபடி பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஏக சிந்தையுடையவங்களா இல்லை. அவர்களுக்குள்ள என்ன இல்லை? சீர் பொருந்தினதான ஒரு அனுபவம் இல்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்க, சபையில என்ன இருக்கா? வாக்குவாதங்கள். இப்படி வாக்குவாதங்கள் இருக்குமையானால் அது ஆவிக்குரிய சபையா இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 3 வசனம் வாசிங்க. பொறாமையும் வாக்குவாதமும். பாருங்க, சபைக்குள்ளே ஆவிக்குரிய சபை, ஆண்டவருடைய சபை, மகா பரிசுத்தமான சபை என்று சொல்லுகிறோம். ஆனால் தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியோடு ஒரு மனுஷன், ஒரு புற மனுஷன், அதாவது ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷன் கூட சேர்ந்து ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் தங்கி இருப்பானே, ஆனால் அவன் சொல்லுவான், அந்த ஆள்கிட்ட எந்த அனுபவம் இல்லை, அந்த மனுஷிட்ட எந்த அனுபவமும் இல்லை. ஏன்? மாம்சீகத்துக்குரியவர்களாக ரட்சிக்கப்படாத உலக மனுஷர்களை போன்று பொறாமை உடையவர்களாயிருக்கிறோம், வாக்குவாதங்கள் உடையவர்களாயிருக்கிறோம், எந்த விதமான தெய்வீக சுபாவங்கள் அற்றவர்களாயிருக்கிறோம். கடைசி காலத்திற்கு என்று ஆண்டவர் சபையை எழுப்பினதாகும். ஆனால் அநேகருடைய ஜீவியங்கள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. ஆனா என்ன, அவங்க யாருமே என் நிலைமை இப்படி இருக்குன்னு சொல்லி தன்னை கண்டுபிடிக்கல. இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதான் பவுல் அப்போஸ்தலர் விழித்திருங்கள், புருஷனாயிருங்க, திடங்கொள்ளுங்க. காரணம் என்ன? அவங்க இப்பவும் எனக்கு அனுபவம் இருக்கு, நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் எல்லாம் பேசுறேன், எனக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லியே அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில அவங்க தூங்கிட்டு இருக்கிறவங்களாக, அனுபவம் இல்லாத உலக மனுஷராகவே இருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. உங்களுக்குள்ளே
விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. பாருங்கள், மாம்சீக பிரகாரமான பாவம் எங்க இருக்கு? அந்த சபையிலே இருந்தது. அநேகருக்குள்ள, திரும்பவும் சொல்ல, அநேகருக்குள்ள இருக்கிறது. யாருமே கண்டுபிடிக்க, மனைவிக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. அந்தரங்க பாவிகளாக, ரகசிய பாவிகளாக வருஷங்களாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது நீங்க புரிஞ்சுக்கிடணும். அதாவது சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படுது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அதுக்கு எல்லாருமே என்ன செய்வாங்க? தங்களுடைய ஒரு தாய் இருக்கு, அது ஒரு வளர்ற வரைக்கும் அந்த தாய்க்கு முழு எண்ணமும் அந்த குழந்தை மேல தான் இருக்கும். இது அது குளிப்பாட்டுறதுக்கு, அதுக்கு சாப்பாடு ஊட்டுறது எல்லாமே இருக்கு. ஆனா அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த தாய்க்கு கவனம் அப்படி இருக்காது. அதே போலதான் ஒரு விசுவாசி என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? சுவிசேஷத்தை கேட்டு அடைய வேண்டிய அனுபவங்களை அடைந்து தாம் முன்னேற வேண்டும். இது எப்படி? ஒவ்வொரு ஆளுக்கும் பின்னாடியும் ஒரு பிரசங்கியார் இல்ல ஒரு ஊழியக்காரங்க வச்சாதான் நீங்க நல்லாவீங்க போல இருக்கு. அப்படிப்பட்டதான சீர்கேடான நிலைமையில சபையார் இருக்காங்க. அப்படி முடியுமா? ஒரு வீட்டுல ஒரு பிரசங்கியாரை வச்சு இல்ல ஒரு ஊழியர்ல வச்சு என்ன நடக்குது வீட்டுல, ஏன் சண்டை, இதெல்லாம் விசாரிக்க முடியுமா? ஆனா நிலைமைகளை பாருங்க, பரிதாபம். 1 கொரிந்தியர் 6:8 வாசிங்க. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அந்த கொரிந்து சபையார் எப்படி இருக்காங்களாம்? மற்ற ஜனங்களுக்கு அநியாயம் செய்யறாங்க. விசுவாசிகள் தான், நம்ம விசுவாசிகள் தான். அங்கே எப்படிதான் அதே விசுவாசிகள் என்ன எப்படிப்பட்ட குணம்? அநியாயம் செய்யக்கூடிய குணம். அடுத்தவன் உங்களை நம்பி அவன் நஷ்டப்பட்டு போடுது. அப்ப கொரிந்து சபையாருக்கும் நமக்கும் நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. எத்தனை பேர் இல்ல நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியும்? அடுத்தவங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அநியாயம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 10:33 வாசிங்க. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள். எப்படி? அப்ப அர்த்தம் என்ன? இந்த விசுவாசிகள் மற்ற ஜனங்களுக்கு இடர்ல உண்டாக்கிட்டே இருக்காங்க. கேட்டா நாங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. ஆனா ஜீவியத்தை பார்த்தா மற்ற மனுஷர்கள் பார்த்து இடரத்தக்கவாறு. ஏன் இப்படி மோசமா ஜீவிக்கிறாங்க? ஏன் இவ்வளவு மோசமான கிரியையோட காணப்பட்டாங்க? ஏன் இவ்வளவு இருதயம் இல்லாத மிருகமா இருக்கிறாங்கன்னு சொல்லி இடரத்தக்கவாறு இருக்கிறாங்க. உங்களை நீங்க பாருங்க, நீங்க எத்தனை பேருக்கு இடரலா இருக்கிறீங்க? உங்களை பார்த்து உங்க பிள்ளையே ரசிக்கப்பட விரும்பல, உங்களை பார்த்து உங்க புருஷனையும் ரசிக்கப்பட விரும்பல, உங்களை பார்த்து உங்க மனைவியை ரசிக்கப்பட விரும்பல. காரணம் என்ன? அவ அப்படி இருக்கா, ஒரு முன்னேற்றமும் இல்லை. இவன் இப்படி இருக்கான், ஒரு முன்னேற்றம் இல்லை. நான் ரசிக்கப்பட்டாலும் இதே மாதிரிதான் இருப்பேன். உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எத்தனை குடும்பத்தை உங்களால சபைக்கு கொண்டு வர முடியுது? கொண்டு வர முடியாது. ஏன்? சண்டை, வாக்குவாதம், பிரச்சனை, இல்லாத பொல்லாத இல்லைன்னு சொல்லுது. எத்தனை விசுவாசிகளுடைய வாயிலிருந்து உண்மை வருது? இல்லை. எந்த விதமான தெய்வ பயமே இல்லை. 1 கொரிந்தியர் 15:33-34 வாசிங்க. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். பாருங்க, அங்க அந்த சபையாருக்குள்ள என்ன இருந்துச்சா? ஆகாத சம்பாஷணை, தேவையில்லாத எல்லாம் எடுத்து போட்டு அங்க பேச்சும் காரியங்களும். அது இங்கேயும் இருக்கு. ஆனா அங்க குறிப்பா எப்படிப்பட்டதெல்லாம் பேசிருக்காங்க? உயிர்த்தெழுதலுக்கு மேல நம்பிக்கையே இல்லை. அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் வாசித்தா உங்களுக்கு தெரியும். நான் இப்ப சொல்றது எல்லாம் எந்த நோக்கத்தோடு பவுல் அப்போஸ்தலர் விழித்திருங்கள் என்று சொன்னாரு என்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இந்த அதிகாரத்துல அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தா அந்த மக்களுக்கு உயிர்த்தெழுதலை குறித்ததே சந்தேகம் இருக்கு. அதே போலதான் எத்தனை விசுவாசிகளுக்கு உயிர்த்தெழுதலை குறித்தான விசுவாசம் இருக்கு? இல்ல. அது இருக்குமே, ஆனால் பாவம் செய்ய பயப்படுவீங்க. செத்தா நரகம் போய் சேர முடியாது, அந்த உணர்வே நமக்குள்ள இல்லை. அதனால்தான் என்ன தைரியமாய் பாவம் செய்யறாங்க. கேட்க ஏறம் கிடையாது, தோணுபடி ஜீவிக்கிறது, பிறகு பார்த்துக்கிடலாம், அது எங்க உயிர்த்தெழுதல் எல்லாம் உண்டு, எல்லாம் ஒண்ணு போலதான், நாஸ்திகம் போல ஆகியாச்சு. வாசிங்க. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே. பாருங்கள், சபையிலே அங்கே கொரிந்தி சபையில எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்காங்களாம்? தேவனை பற்றியே அறிவில்லை. இங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு தேவனை பற்றியுள்ள அறிவு இருக்கு? பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், அந்த தேவனை பற்றிய அறிவை அடைவதற்காக எல்லாவற்றையும் குப்பையென விட்டேன். நஷ்டம்னு என்ன?
அப்ப தேவனை அறியக்கூடியதான ஒரு அறிவு எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். அதே ஒரு மனுஷன் அறியும் போது அவனுக்குள்ள பாவமே இருக்காது. அப்ப நீங்க யாராவது சொல்ல முடியுமா எனக்குள்ள தேவனை அறியக்கூடிய அறிவு இருக்குன்னு? பாவத்தையும் வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. அப்ப யார போலதான் இருக்கும் இந்த ஒழுக்கம் கெட்டதான அந்த கொரிந்து சபை யார போன்றதான ஒரு நிலைமை. தேவனை பற்றி அறிவே இல்லை. அவர் எனக்காக இந்த உலகத்திலே வந்தார். ஒரு பாவமும் செய்யாத தேவன் இந்த உலகத்தை அனுபவிக்கவே இல்லை. 33 வருஷத்துல அவர் சிலுவையில தொங்கி மரித்தார் என்றதான உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கு? இல்ல. தைரியமாய் பாவம் செய்கிறோம், சந்தோஷமாய் பாவம் செய்கிறோம், தொடர்ந்து சந்தோஷமாக பாவம் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனா என்ன நினைச்சுக்கிட்டோம், நான் இப்பவும் அனுபவத்தோடு தான் இருக்கேன். இல்ல, அனுபவம் கிடையாது. வெள்ளை துணி மட்டும் இருக்கு. 4 பேருக்கு முன்னாடி நடிக்க தெரிஞ்சவங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் வாசிங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. பாருங்க, இவ்வளவு தப்புகளையும் வச்சுக்கிட்டு அந்த ஜனங்களுக்கு குணம் எப்படி? நான் ஆண்டவருடைய சபையார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? என்ன சொல்றாரு? ஏன் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், எப்படிதான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி ஞானம் எடுத்ததெல்லாம் சரிதான். இப்பவும் என்ன, எனக்கு பேச ஜெபம் பண்ணும்போது அபிஷேகம் வருது, அந்நிய பாசத்துக்கு எல்லாம் சரிதான். ஆனா ஒரு கொஞ்சம் போல சின்ன குற்றம் குறைகள் உங்களுடைய ஜீவியத்தில் இருக்குமையானால், இல்ல ஒரு சின்ன பாவம் இருக்குமையானால், உன்ட்ட ஒரு அனுபவம் கிடையாது. அது மொத்தமா உன் ஜீவியத்தை தீர்த்து கட்டிடும். புரிஞ்சிக்க. ஒன்ன நீ பெருமையா எண்ணுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. இந்த காரியங்களை எல்லாவற்றையும் அவர் என்ன அந்த ஜனங்களுக்கு வெட்கமுண்டாக எழுதுகிறார். அல்ல இருக்கு, நிருபத்திலே இருக்கு, உங்களுக்கு வெட்கமுண்டாக சொல்லுகிறேன் என்று. 1 கொரிந்தியர் ஃபுல்லா வாஸ்தவம் உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி சொல்லிட்டு கடைசி அந்த மக்கள் தப்பணுமே, அதுக்கு தான் சொல்லுறார். 1 கொரிந்தியர் 16ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம் வாசிங்க. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷரா இருங்கள், திடன் கொள்ளுங்கள். பாருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்றார். காரணம் என்ன? அது வரைக்கும் கண்கள் விழித்திருக்கு பாவம் செய்யறதுக்கு. ஆனால் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், தன்னுடைய நிலைமைகள், தேவனுக்கு முன்பாக தான் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், அதை குறித்துதான விழிப்பில்லாததான ஒரு அனுபவம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம் வாசிங்க. நமக்கு எப்படிப்பட்டதான விழிப்பு இனி தேவை? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கும்படி முடிவு பரியந்தான் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். விழிப்பு என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? தன்னுடைய ஜீவியத்தை குறித்தான விழிப்பு. அப்படியானால் தன்னுடைய ஜீவியத்திலே குற்றம் இல்லாத ஒரு அனுபவம். அது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஞானசனம் எடுத்த தொடக்கத்திலே சில வாரங்கள் அல்ல. அந்த குற்றமில்லாத அனுபவம் முடிவு பரியந்த இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகிறதான அந்த காலம் முடிகிற வரைக்கும் எப்படிப்பட்டவர்களாய் ஒவ்வொரு விசுவாசியும் இருக்க வேண்டுமாம்? குற்றம் இல்லாத அனுபவத்தோடு. அப்ப விழிப்பு என்பது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் பார்க்க வேண்டும். அந்த உறுப்புகள் பாவம் செய்தா என்று யோசித்து சிந்தித்து தியானித்து அதை கண்டுபிடிக்க வேண்டும். சிந்தனையில் பாவம் வந்து விட்டதா என்பதான அந்த விழிப்பு, அவைகளை கண்டுபிடித்து அவைகளை செய்யாத வண்ணம் தேவனிடத்திலே பொருத்தனை பண்ணி குற்றமற்றவர்களாய் ஜீவிக்கக்கூடியதான ஒரு அனுபவம். அதுதான் விழிப்பு. மற்றபடி எந்த ஒரு மனுஷனாலும் 24 மணிக்கூர் தூங்காம இருக்க முடியாது. ஆண்டவரே மனுஷனுக்கு தூக்கம் தேவை என்று சொல்லி இருக்கிறார். அதனால அந்த இரவு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆனால் விழிப்பு என்று சொல்லுவது நாம் நம்மை குறித்து சரியாக அறிந்து உணர்ந்து அதிக ஜாக்கிரதையோடு இருப்பது. கை குழந்தை இருக்கும், அந்த தாயாரை பார்த்தா அது எப்படி தன் பக்கத்துல போட்டுதான் நைட்டு படுத்திருக்கும். அந்த கண்ணு சீனத்துல தூங்கின வரைக்கும் அந்த இறுதி அந்த புள்ள பற்றியே யோசனை இருக்கும். அதனால அந்த கை வச்சா தொட்டு பார்த்துதாங்க புள்ள பக்கத்துல இருக்கான்னு. சிலவங்க லைட்டா ஒரு கண்ணை விரிச்சு அப்படி லைட்டா பார்த்துட்டு போறோம். ஏன் நைட்டு ஃபுல்லா அழுது இருக்கும், இவங்களுக்கு முடியாது, ரொம்ப க்ஷீணமா இருக்கும். கண்ணு தூங்கின வரைக்கும் இருதயம் புள்ளையாம் புள்ளையாம் புள்ளனே இருக்கும். அதே போலதான் விழிப்பு. எப்படி தன்னுடைய இருதயம் முழுவதும் எப்படிப்பட்டதான யோசனை ஓடிக்கொண்டே இருக்கணும்? என்னை
தேவன் கழுவி சுத்திகரித்து அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றிருக்கிறார். இது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி கழுவி இருக்கிறார். இந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் நான் கொண்டு சேர்க்க வேண்டும், இந்த ரட்சிப்பிலே நான் நிலைநிற்க வேண்டும் என்றதான ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும், ஒரு வைராக்கிய சிந்தை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அதனால என்ன, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஜீவியத்தை குறித்துதான அதிக ஜாக்கிரதையான ஒரு அனுபவம், அதான் விழிப்பு. ஆனா நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கு? 1 யோவான் 2:15-16 வசனங்களை வாசிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இப்ப நம்முடைய விழிப்பு எப்படி இருக்கு? தன்னுடைய ஜீவியத்தை குறித்து இருக்கா? இல்ல, உலகத்தின் பக்கமாய் திரும்பி விட்டது. உலகத்தாரா இருக்கக்கூடியதான பக்கத்து வீட்டுக்காரர் அனுபவிக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று நம்முடைய எண்ணங்கள் என்ன, அந்த பக்கமாய் திரும்புகிறது. எத்தனை விசுவாசிகள் உலகத்தை ஜெயித்த அனுபவத்தோடு இருக்கு? இல்ல, உலகத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும். பாருங்கள், உலகத்தை அன்பு செய்யாதீர்கள் சொல்ல காரணம் என்ன? அதுல 3 காரியம் அடங்கியிருக்கான். ஒண்ணு, மாம்சீகத்தின் இச்சை. அப்படின்னா இச்சை அந்த உலகத்தினாலே உண்டாக்கப்பட்டது. அந்த உலகத்தை நீங்க சிநேகிக்கும் போது சொல்ல முடியாது, இல்ல இல்ல என்னோட இச்சை இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க இச்சைக்க கூடியவர்களா இருக்கிறீங்க. அது எப்படிப்பட்ட இச்சையா இருக்குதாம்? மாம்சீகத்தின் இச்சையா இருக்குது. மாம்சீக பிரகாரமான, கீழ்த்தரமான மாம்சீக பிரகாரமான பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கண்களின் இச்சையும். பாருங்கள், இந்த கண்கள் ஓயாத கண்களாய் இருக்கிறது. வேதத்தை படிக்க நேரம் இல்லை. கண்களை மூடி அந்த படித்த வேதத்தை தியானிக்க நேரம் இல்லை. கண்களை மூடி தேவனை இருதயத்திலே சிந்தித்து தியானிக்க கூடியதான மனநிலை நம்மிடத்துல இல்லை. இந்த கண்கள் உலகமும் உலகத்திற்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும். அநேகருக்கு யூடியூபை நோண்டாம இருக்க முடியல, செல்போனை தூக்கி வைக்காம இருக்க முடியல, தப்ப முடியாது. எப்படி அநேகருக்கு யூடியூபை நோண்டாம இருக்க முடியல? எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சு 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 தேவையில்லாத வரும், எல்லாம் முடிஞ்சது. ஒருத்தருமே தப்ப முடியாது. இந்த கண்களின் இச்சை, இந்த மாம்சீகத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை. அதனாலதான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேனே என்கிறதான அந்த குற்ற உணர்வே அநேக விசுவாசிகளுக்குள்ள இல்ல. நம் பாவி என்றதான தாழ்மையான எண்ணமும் அவங்களுக்குள்ள இல்ல. நான் தான் ஒரு ஆளு ஒரு காரியத்தை ஒரு விசுவாசி சொன்னா பொறுத்துக்கு போக முடியல. ஜீவனத்தின் பெருமை, ஏதோ தங்களை இன்னும் பெருமையா தங்களது ஏதோ இருக்கிறது என்று நினைத்துக்கிறார்கள். அப்படிப்பட்டதான ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? விழிப்போடு இருக்க வேண்டும். என் நிலைமை இப்படி எல்லாம் இருக்கு, என்னிடத்துல எந்த விதமான ஒரு அனுபவமும் இல்லை. 2 பேதுரு 1:4 வசனம் வாசிங்கள். 2 பேதுரு. இச்சையினால் உலகத்தில் உண்டானவை கேட்டுக்கு தப்பி. இங்கே ஒரு காரியம் வேதம் தெளிவாக சொல்கிறது. அதாவது தீய ஆசையினாலே உலகத்திற்கு ஆபத்து உருவாகுகிறது என்று. தீய ஆசையினாலே உலகத்திற்கு ஆபத்து உருவாகிறது என்று. நம்ம எதை விரும்புகிறோம்? இந்த உலகத்தை தான் இச்சிக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது இச்சைகளினாலே உலகத்திற்கு கேடு. சத்தியம் சொல்லுது, ஏன் மனுஷா உலகத்துக்கு அழிவும் நாசமும் வர்றதுனாலே, உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் இச்சிக்கிறதுனாலே, தீய ஆசைகளை தங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்கிறதுனாலேயே அவங்க என்ன செய்றாங்க? விழுறாங்க. அறிஞ்சும் நம்ம என்ன சொல்றோம்? இந்த உலகம்தான் எனக்கு வேணும், இந்த உலகத்துல இருக்கிறதுதான் எனக்கு வேணும். இப்பவும் உலகத்துல கேடு எதனால வருது? எதனால? இச்சையினால். அப்போ இச்சைங்கிறதான ஒரு காரியம்தான் உலகத்திற்கு கேடுகளை உண்டாக்குற தீய ஆசைகள். நம்ம எதைதான் விரும்புறோம்? இந்த உலகத்தை தான். இந்த உலகத்துல இருக்கக்கூடியது, அழிந்து போகக்கூடியது. ஒருவேளை அதுகள் அழியாவிட்டால் நாம் அழிந்து போகும் ஒரு 60 வருஷத்துல. அவ்வளவுதான் மனுஷன்ல வாழ முடியும். ஆனா என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிட முடியல. இந்த உலகம்தான் எனக்கு வேணும்னு நம்ம இருக்கும். கலாத்தியர்களின் நிருபம் 6:14 வசனம் வாசிங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. பாருங்கள், இங்க பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றார்? அவரால் உலகம், இச்சைகளினாலே கெட்டுப்போனதான இந்த உலகம் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. அவரால். யார் அந்த அவர்? இயேசு கிறிஸ்து. அப்படினால்
தேவனுக்கும் அவருக்கும் ஒரு சரியான ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தேவனுக்கும் அவருக்கும் சரியான ஒரு தொடர்பு இருந்தனாலே அவரை தன் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் முதன்மையாக வைக்கிறார். விழித்திருந்தல் என்று சொல்வதற்கு முக்கியமான காரணம், நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் தேவனை முன்னாக வைத்திருக்கிறோம்? கிடையாது. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 10 நிமிஷமாவது அந்த தேவனுடைய பாடுகளை தியானிக்கிறீங்க? கிடையாது. அப்ப என்ன விழிப்பு உங்களுடைய ஜீவியத்துல வரும்? என்ன அனுபவம் உங்களிடத்துல இருக்கும்? இருக்காது. இங்கே தேவனுக்கும் பவுல் அப்போஸ்தலருக்கும் சரியான ஒரு தொடர்பு, ஒரு ஐக்கியம், அது பிணைந்து இருப்பதனாலே, பிரிக்க முடியாதவன் இருக்கிறதுனாலே, அந்த பலத்திலே தான், அதான் அவரால், சும்மா ஒரு மனுஷனால உலகத்துல இருந்துகிட்டு உலகத்தை ஜெயித்து வாழ முடியாது. முதல்ல என்ன தேவை? தேவனுக்கும் உங்களுக்கும் சரியான ஒரு ஐக்கியம் வேணும். நமக்கு என்ன, கண்ணை திறந்து உலகத்தை இச்சிக்க முடியுமே தவிர கண்ணை மூடி ஜெபம் பண்ண முடியாது. கண்ணை மூடினாலே கஷ்டமா இருக்கு சொல்லு, அந்த அளவுக்கு தொந்தரவு. சிந்தனை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிடலாம். கண்ணை மூடி ஜெபத்துல இருந்தாதான் தாறுமாறா யோசிக்க. புரிஞ்சுக்கிடுங்க. இங்க சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். அதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு. எப்படி? அவரால். அவரோடு எனக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிறது, அவரோடு நெருங்கி இருக்கிறேன். அதனால்தான் எனக்கு என்ன, இந்த உலகம் சிலுவையிலே அறையப்பட்டதா இருக்கிறது. அப்ப ஜீவியத்தை குறித்து விழித்திருங்கள் என்று சொல்லும் போது அது எப்படிப்பட்ட விழிப்பு வேண்டும்? ஜெப ஜீவியத்தை குறித்த விழிப்பு வேண்டும். எனக்கு சரியான ஒரு ஜெப ஜீவியம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த ஜெபமும் கடமைக்காக காலையில எழும்பினேன் சாயங்காலம் வரைக்கும் எல்லாரையும் பார்த்துக்கிடும் என்று சொல்லக்கூடியது அந்த ஜெபமா இருக்கக்கூடாது. உருவாக்குன தேவனை குறித்ததான சிந்தையோடு இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவேன் என்று பொருத்தனை பண்ணக்கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். அவருடைய பாடுகளை தியானிக்கக்கூடியதான ஒரு சிந்தையுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் இச்சைகள், ஆசைகள், தீய எண்ணங்கள் நெருக்கும் போது, அந்த பாடுகளை தியானிக்கும் போது அவைகள் மாறி போகும். அதுதான் விழிப்பான ஜீவியம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் கீழே விழுறோம்? தேவனை குறித்த சிந்தனையே இல்லையே, பாடுகளை குறித்த உணர்வே இல்லையே. வாசிங்க மறுபடியும். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டது. அப்படி ஆனால் அந்த மனுஷன், அந்த தெய்வ மனுஷன், அந்த பரிசுத்த மனுஷன் சிலுவையை குறித்து எவ்வளவு ஒரு தியானம் உடைய மனுஷனா இருக்கிறோம். பாடுகள் என்று சொல்லும் போதே நமக்கு அது கஷ்டமா இருக்கு. ஆனால் அவருடைய தியானம் முழுவதுமே எப்படி? சிலுவை. எனக்காக பாடுபட்டார், எனக்காக அறையப்பட்டார். என்னால ஒரு சிறு ஆணிய அறையப்பட்டது தாங்க முடியாது. அப்ப அந்த வலியும் வேதனையும் வியாகுலமும் எத்தனை மடங்கு அதிகம் என்பதுதான் அவருடைய தியானம், அவருடைய சிந்தை, அவருடைய உணர்வு. வாசிங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டுவோம்? ஏன்னா அதை செய்துட்டு இதை செய்துட்டு என்னால அது நடந்துட்டு அது நடந்துட்டு, அங்க எந்த மேன்மை பாராட்டம் இல்லை. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறது. என் தியானம், என் ஜெபஜீவியம், சிலுவையை குறித்த தியானம், ஜெபஜீவியம் அதிகமா இருந்ததுனால அவரால் எனக்கு உலகம் சிலுவையில் அறையுண்டு இருக்கு. நமக்கு ஏன் உலகம் நம்மளை மேற்கொள்ளுது? இந்த சிலுவையின் தியானம் நமக்கு அதிகமாக இல்லை. அதனால என்ன செய்யுது? உலகம் மேற்கொண்டு விட்டது. இங்க என்ன சொல்றாரு? நான் என்ன உலகத்தை என்ன செய்யல, நான் கட்டுப்படுத்தல. அவரால் அந்த பற்று, அந்த சிநேகம் எனக்கு அவருக்கு மேல அதிகமா இருக்கிறதுனால உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கு. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். இப்ப நமக்கு வீழ்ச்சியே என்ன? இந்த உலகம் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான ஆசா பாசங்கள், இந்த எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அனுபவிக்கணும். அதனாலே தான் அநேக விசுவாசிகள் பொத்துன்னு விழுந்துட்டே இருக்காங்க. எபேசியர் 4:22 வாசிங்க. எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கு இச்சைகளாலே. பாருங்க, இங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டு, 3 ஒரே காரியம் தான். ஒன்று என்ன? எதை குறித்து நாம் விழிப்போடு இருக்க வேண்டுமாம்?
முந்தின நடக்கை, பழைய வாழ்க்கை, பழைய மனுஷனுடைய அந்த குணாதிசயங்கள் நம்மள்ட்ட இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இருக்குன்னா உடனே பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி நம்மளை விட்டு அதை விட்டு அகட்டும். விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எதை குறித்த விழிப்பு வேண்டும்? முந்தின நடக்கை, பழைய பேச்சு, பழைய பார்வை, பழைய சிந்தனை, பழைய கெட்ட இருதயம், பழைய குண்டனி கோல் சொல்லக்கூடிய குணம், இந்த முந்தின நடக்கைகள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, இப்படி மோசம் போக்கக்கூடியதான இச்சை, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் சில இச்சைக்குரிய காரியங்கள் இருக்கும். அது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையே மோசம் போக்கிவிடும். அவன் அப்படியே காலப்பட்டு கீழே வாரக்கூடியதான ஒன்றா இருக்கும். அப்படி மோசம் போக்கக்கூடிய அந்த இச்சையை அவன் கண்டுபிடித்து அகற்ற வேண்டும். அப்போ அவனுக்கு எப்படிப்பட்ட விழிப்பு வேண்டும்? இச்சைக்குரிய ஒரு ஜீவியம் என்னிடத்திலே இருக்கிறதா என்று. பழைய மனுஷன், பழைய குணங்கள், அந்த பழைய இருதயம், அந்த பழைய பாவபலன், இது எல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்ப எதிலே நமக்கு விழிப்பு வேண்டும்? இவைகளை குறித்த விழிப்பு. இவைகளை குறித்த விழிப்போடு அவைகளை கண்டுபிடித்து அவைகளிலிருந்து விடுதலை பெற நாம் என்ன செய்ய வேணும்? அதிக ஜாக்கிரதையுடையவர்களா இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 15 வசனம் வாசிங்கள். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு. பாருங்கள், பாவம் செய்கிறவன் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறானாம்? அவன் நிர்வாணி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் எத்தனை பேர் இரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்திக் கொண்டவர்களாயிருக்கிறோம் என்பதை பாருங்கள். எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட இருக்கும் போது பரிசுத்த வஸ்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த நொடியிலே பாவம் செய்தார்களோ அவர்கள் மரத்திலே ஒளிந்து கொண்டவர்களாக, இலையினால் தங்களை மூடிக்கொண்டவர்களாயிருந்தார்கள். ஒரு மனுஷன் பாவம் செய்வானால் அவன் தேவனுடைய பார்வையிலே வஸ்திரம் இல்லாதவன். எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும், நான் தேவனுடைய பார்வையிலே வஸ்திரம் தரித்தவனாயிருக்கிறேன் என்று? அப்படியானா நீங்க விழித்திருங்க. உங்களுடைய விழிப்பு, நான் விழித்திருக்கிறேன் சொல்றீங்களே, உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. ஒரு அனுபவம் கிடையாது, ஒரு அனுபவமும் கிடையாது. வாசிங்க மறுபடியும். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு. எந்த விழிப்பு வேணுமா? தேவனுடைய பார்வையிலே நான் பாவம் இல்லாதவனாய் இருக்கிறேனா என்று. பாவம் இருக்குமே ஆனால் வஸ்திரம் இல்லாதவனாய் இருக்கிறேன். அப்படியான என் ஜீவன் எப்படி இருக்கிறது குறித்தான சரியான விழிப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 1-3 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்கள். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். இதுவும் ஒரு சபைதான், உலகத்திலே காணப்பட்டதான ஒரு சபைதான். சபை என்று சொல்லுகிறோம், பெருமையா நம்ம சொல்லிக் கொள்றோம். ஆனா ஒன்னும் கிடையாது உள்ள. இந்த சபையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஒரு காரியத்தை மனசிலாக்கிடுங்க, ஒவ்வொரு விசுவாசியினுடைய கிரியைகளை தேவன் அறிவார். பரலோகராஜ்யம் போய் சேர முடியாது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். எப்படி நீ விசுவாசி, நீ பெயர் வச்சுட்டும் நீ எப்படி இருக்கா? அவிசுவாசியை காட்டிலும் மோசமா இருக்கிறா. ரட்சிக்கப்படாத மனுஷனை காட்டிலும் கீழ்த்தரமா இருக்கிறா. மாம்சீகமான பாவங்களை செய்யக்கூடியதான பெரியர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களை காட்டிலும் நீ என்ன கையில் எடுக்க கொள்ள சீன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு இருக்கிற. உயிருள்ளவன் என்று தான் பேரு, விசுவாசியும் தான் பேரு, சபையார் என்று தான் பேரு. ஆனா உன்கிட்ட எந்த அனுபவம் கிடையாது. உன்கிட்ட பாவம் இருக்கு. நீ விழித்துக் கொண்டு சாகரத்துக்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. எப்படி நீ விழித்துக் கொண்டு? எப்படிப்பட்ட விழிப்பு வேணும்? என்னென்ன விஷயத்திலே மரணம் உன்னை ஆட்கொண்டதோ, என்னென்ன பலவீனங்கள் நிமித்தம் மரணம் உன்னை ஆட்கொண்டதோ அதை கண்டுபிடித்து நீ என்ன அவைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு உன்னுடைய கிரியைகளை தேவனுடைய பார்வையில செம்மைப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. தேவன் சொல்லுகிறார், ஏ விசுவாசியே, உன்னுடைய கிரியைகளை நான் பார்க்கும்போது அவைகள் நிறைவுள்ளதா இல்லை, குறை உள்ளதா இருக்கிறது,
சரீர பிரகாரமான உன்னுடைய ஜீவியத்தை பார்க்கும் போதும் நீ குறைவுள்ளவனாய் இருக்கிறாய். ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களை பார்க்கும் போதும் குறைவுள்ளவனாய் இருக்கிறாய். ஒட்டு மொத்தம் உன்னை பார்க்கும் போது எந்த அனுபவமும் இல்லாத குறைவுள்ளவனாய் இருக்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். எதுக்காக ஆண்டவர் சொல்கிறார் விழித்திரு என்று? திடீரென்று ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கும் வாழ்க்கை என்ற முடிவு எப்போ என்று யாருக்குமே தெரியாது. மனுஷனுடைய வாழ்க்கை அதனுடைய முடிவு எப்பொழுது இருக்கும் என்று தெரியாது. அதனால என்ன, நீ அதிக ஜாக்கிரதையோடு இரு. உன்னுடைய கிரியைகளை குறித்து நீ அறிந்து கொள். தன் பிழையை உணர்கிறவன் யார் என்ற வேதம் சொல்லுது. நம்ம எல்லாருமே நான் சரியா இருக்கும் தான் சொல்றோம். எப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு? ஆண்டவரையே குற்றம் சொல்லக்கூடிய குணம் நம்மள்ட்ட இருக்கு. நான் குற்றம் இல்லாதவன் என்று சுயநீதியுடையவர்களாக இருக்கிறோம். ஆனா தேவனுடைய பார்வையிலே நம்முடைய கிரியைகள் நிறைவுள்ளதா இல்லை, அவைகள் குறைவுள்ளதாக அவர் நம்மளை பார்த்து சீ என்று சொல்லக்கூடிய விதத்துல பரிதாபமா இருக்கு. ரோமர்கள் நிருபம் 12:2 வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதுங்க. ஆனா அநேகருடைய வாழ்க்கையை பாருங்க, அப்படிதான் இருக்கு. அப்படிப்பட்ட விசுவாசிகளை நீங்க பார்க்கும் போதே சொல்லிருங்க, இந்த ஆள்கிட்ட அனுபவம் கிடையாது. அந்த அனுபவம் இல்லைன்னா 4 பேரை போல இருக்கணும். இது எல்லாமே நமக்கு வெளிப்படையா சொல்லுது என்ன, ஒரு மனுஷன் யதார்த்தமாய் ஆவிக்குரியவனாக தேவனுடைய சிலுவையை ஒவ்வொரு நாளும் தியானிப்பானே ஆனால் அவனுக்கு உலகம் அருவருப்பா இருக்கும். அப்போ நம்முடைய சபையிலே ஐயா மூலம் ஆண்டு கொடுத்து இப்படிதான் ஒழுங்கு இருக்கு, அது கடைபிடிக்க ஒரு வைராக்கியம் இருக்கும். இது என்ன வைராக்கியம் இருக்கும்? 4 பேர் நம்மள ஒன்றும் சொல்லிடக்கூடாது. அப்ப அவங்களுக்கு ஏற்றி அடிப்போம். காரணம் என்ன? அனுபவம் கிடையாது, ஜெபஜீவியம் கிடையாது. அப்ப என்ன, 4 பேரை போல இருக்கணும். அவங்க பார்த்தாலே நீங்க மனசிலாக்க வேண்டியதான், இந்த மனுஷன் விழுந்துட்டான், இந்த மனுஷி விழுந்துட்டான். வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எப்படி எல்லாருக்கும் எப்படி இந்த உலகத்துக்கு ஏற்றதான வேஷம் போடும். ஆனா என்ன, ஒரு எண்ணமும் இருக்கும், பரலோராஜ்யம் மூலம் இந்த சபையில் ஞானஸ்நானம் பெறணும். அதனால எடுத்து அதுக்கு பிறகு எல்லாரையும் போக முடியாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்கே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய சித்தம் என்னவாம்? ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தராக இந்த உலகத்திலே வாழ்வதுதான். நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளுமே பிரதிஷ்டை பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த கண்களை பிரதிஷ்டை பண்ணக்கூடியவர்களாக, இந்த நாவை பிரதிஷ்டை பண்ணக்கூடியவர்களாக. விசுவாசிக்க விழுறது எதனால? இந்த கண்கள்னாலே. விழுறது எதனால? இந்த நாவுனால. ஒவ்வொரு நாளும் பிரதிஷ்டை பண்ணி, ஆண்டவரே இதை பாதுகாக்க எனக்கு கிருபை தாரன்னு சொல்லி ஜெபம் பண்ணி உங்களை காத்துக்கிடுங்க. எத்தனை பேருக்கு அத்தைக்கு ஒரு விழிப்பான ஜெபம் இருக்கு? இல்ல. தேவ சித்தம் எதுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மாம்சீக பிரகாரமான தீய ஆசைகளை இச்சைகளை நிறைவேற்றணும், திருப்தி அடைஞ்சாச்சு போதும். 1 கொரிந்தியர் 9:24-25 வசனங்களை வாசிங்க. பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் என்ன எண்ணம் தெரியுமா? இந்த சபையில ஒரு காலாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றணும், அதுக்கு பிறகு என்ன விசுவாசி ஆயிட்டா நான் மேல போயிருவேன். ஆனா புத்தி இல்லை நமக்கு. பந்தயத்துல அநேகர் ஓடுவாங்க, எல்லாருமே கொஞ்சம் பிந்தியோ முந்தியோ அந்த ரேஸ் லைன் இருக்குல்ல, அந்த லைனை எல்லாருமே கடந்து வருவாங்க. ஆனா எல்லாருக்குமே பரிசு உண்டா? கிடையாது. பந்தயத்துல மாரத்தான் சொல்லும் போது நிறைய பேர் சேருவாங்க, 100 பேருக்கு மேலே வருவாங்க. ஆனா ஓடுவாங்க, கடைசி கொஞ்சம் பிந்தி சேர்றதெல்லாம் சேருவாங்க. ஆனா என்ன பரிசு? முதல் பரிசு ஒரு ஆளுக்கு தான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த பந்தயத்துல அந்த பந்தய பொருளை தான் சுதந்திரித்துக் கொள்ளுகிற விதத்துல நீ ஓடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு என்ன, நான் விசுவாசி ஆயிட்டேன், இனி மேல போயிடலாம்.
நான் விசுவாசி ஆயிட்டே ரட்சிக்கப்பட்டுட்டே மேல போயிடல. யாரு சொன்னா? சொல்லப்படல. மறுபடியும் வாசிங்க. பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எப்படிப்பட்ட விழிப்பு வேணும்? ஒருவேளை இப்பொழுது நான் உயிர் போனாலும், ஒருவேளை இந்த தருணத்தில் என் தேவனுடைய வருகை இருந்தாலும் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்ப அதற்கு என்ன தடையா இருக்கு? அந்த விழிப்பு, அந்த ஜாக்கிரதை நமக்கு வேணும். இருக்கா? ஒண்ணும் கிடையாது. எப்படியாவது அந்த ஓட்டத்துல அங்க ஓடி போய் சேர பரிசு கிடைக்குமா? அந்த புத்தி கிடையாது. நம்மள்ட்ட புத்திங்கிறது ரொம்ப மோசம். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். நம்மளை திருப்திப்படுத்தக்கூடியதான, வஞ்சிக்கக்கூடியதான தீய எண்ணங்கள், தீய மனம் நம்மள்ட்ட நிறைய இருக்கு. அது என்ன சொல்ல? நீ ஓடிட்டு தானே இருக்கு, உன் வழி கரெக்டா தான் இருக்கு, நீ நேரா தான் ஓடிட்டே இருக்க. எப்ப போய் சேருவா? உனக்கு பந்தய பொருள் ஓடி போய் சேரும்போது உனக்கு பரிசு கிடைக்குமா? அங்க உனக்காண்டி யாராவது காத்து நிப்பாங்களா? எல்லாரும் போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்த பிறகு எல்லாரும் பிரைஸ் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நீங்க மெதுவா மாதிரி போயிட்டு யாரும் இருப்பா? யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த பந்தயத்துல அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள தக்கவாறு நீ ஓடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கு? பின்னோக்கி ஓடிட்டே இருக்கும். காரணம் என்ன? விழிப்பான ஒரு ஜீவியம் இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஓட்டத்துக்குள்ள உள்ளவங்க வரைக்கும் இச்சை அடக்கம் உள்ளவங்களா இருக்கணும். நிறைய டெஸ்ட் அவங்க அண்டர்கோ கொண்டு போவாங்க. நிறைய டெஸ்ட்டுக்கு கொண்டு போவாங்க. ஒண்ணுல என்ன அந்த இதா போதை மருந்து எடுத்திருக்காங்க, ஊக்க மருந்து எடுத்திருக்காங்களா, அப்படிலாம் நிறைய டெஸ்ட்டுகள் உண்டு. இங்க என்ன சொல்லப்படி? இச்சை அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு அனுபவம் உலக பிரகாரமான ஒரு ஓட்டத்துல உள்ள மனுஷனுக்கு தேவை. அப்போ ஆவிக்குரிய ஜனங்கள், விசுவாசிகள், சபையார் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த இச்சைய அடக்கம் பண்ணின ஒரு அனுபவம் கண்டிப்பா இருக்கணும். இருக்கா? நமக்கு அதை குறித்த ஒரு விழிப்பாவது இருக்கா? இல்ல. அதெல்லாம் மனுஷனா இருந்தா இதெல்லாம் உள்ளதான். நம்ம என்ன நினைக்கிறோம்? மனுஷனா இருந்தா இதெல்லாம் உள்ளதான். பாவம் தானே, அது உள்ளதான். பொய் தானே, அது உள்ளதான். கண் இருந்தா இச்சை இருக்கதான் செய்யும். மாம்சம் இருக்கிற வரைக்கும் மாம்சம் இச்சை இருக்கதான் செய்யும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா வேதம் அப்படி சொல்லல. இச்சையை அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு அனுபவம், புது சிருஷ்டின் அனுபவங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 10:12 வாசிங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் மனுஷா, இப்படி குற்றங்களும் குறைகளும் விட நீ இருந்துகிட்டு நான் நிற்கிறேன் நீ சொல்லாத. திடீர்னு விழுந்துரும். அநேக விசுவாசிகளை நீங்க பாருங்க, இந்த வயசானவங்க எல்லாம் பாருங்க, என்ன தைரியம் இருக்குன்னு தெரியுமா? நான் இதுவரைக்கும் மறந்து எடுக்கல. அவங்களுக்கு அது ஒரு பெருமை போல. ஆனா தெரியல, அதுலயே அநேகர் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு பாகத்துல ஆஸ்பத்திரி போனவங்க உண்டு. அவங்களுடைய வாழ்க்கையின் முடிவில் விசுவாசுக்கு ஊத்துறவங்க உண்டு. காரணம் என்ன? ஜீவியம் கையில் எடுக்க கொள்ள உண்மையான உத்தமமான ஒரு அனுபவம் இல்லை. மாலமான செத்த பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும். வாஸ்தவசத்தை மறுபடியும் வாசிங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் போதும். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன். நம்ம என்ன எல்லா குற்றங்களையும் வைத்து விட்டு நான் இன்னும் நின்றுட்டு தான் இருக்கிறேன், அனுபவத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி நம்மளே என்ன செய்யறோம்? வஞ்சிக்கிறோம். அதாவது பிளாக்ங்கிறது ஒரு கலர், ஒயிட்ங்கிறது ஒரு கலர். ஒயிட் பெயிண்ட் கூட பிளாக் பெயிண்ட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணா கூட அந்த கலர் என்ன செய்யும்? கிரேங்கிற ஒரு கலருக்கு மாறிடும். புரியுதா? பிளாக்ங்கிறது கம்ப்ளீட்டா அது இன்னொரு கலர், ஒயிட்ங்கிறது இன்னொரு கலர். இந்த பெயிண்ட்ல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும் போதே கலர் மாறும். அதே போல நான் ஜோம் பண்றேன், என்னால கண்ணீரோட ஜோம் பண்ண முடியுது, நான் ஜோம் பண்ணும்போது எனக்கு அபிஷேகம் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவங்க கூட அவங்களுடைய ஜீவியத்துல ஒரு சின்ன பாவம் இருந்தாலும் போதும், அவன் விசுவாசியும் இல்லை, அந்த மனுஷியும் விசுவாசி இல்லை, அந்த மனுஷி பாவி, முடிஞ்சு போச்சு. இதை ஏத்துக்கிட்ட நம்மளால முடியல. இன்னும் இல்ல, நான் அனுபவத்தோடு தான் நிக்கிறேன் அப்படின்னு நான் எண்ணிட்டே அவங்க பாவத்தை தைரியமா செய்துட்டு இந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதுனால சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. குற்ற உணர்வே இல்லை. எப்படிப்பட்ட எண்ணம்? நான் இன்னும் அனுபவத்தோட இருக்கு, நான் இன்னும் விசுவாசிதான், நான் இன்னும் எனக்கு அபிஷேகம் இருக்கு, இன்னும் அதே நிலைமையில இருக்கு. இல்ல பாருங்க,
கொஞ்சம் கலப்படம் வரும்போது அந்த பெயிண்ட் கலர் கிரேயா மாறுது. அதே போல நீங்க ஜெபம் பண்ணும் போது அபிஷேகம் வரலாமா இருக்கலாம், நீங்க கண்ணீரோட ஜெபம் பண்ண முடியுமா இருக்கும். ஆனா உங்களிடத்திலே பாவம் இருக்குமே, ஆனால் நீங்கள் யாருதான்? விசுவாசி கிடையாது, ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது, அபிஷேகம் பெற்றவங்க கிடையாது, நீங்க பாவிதான். ஆனா இதை ஏத்துக்கிட முடியாது. அப்ப என்ன செய்யணும்? முதல்ல இருந்தே தான் திரும்ப வரணும். ஆனா இத அநேக விசுவாசிகளால ஏத்துக்கொள்ள முடியாதனாலையும் தங்களே வஞ்சித்துக் கொள்ளக்கூடிய விதத்துல, இல்ல நான் அனுபவத்தோட இருக்கிறேன் பாவம் தானே அது உள்ளது என்று சொல்றதுனாலதான் அவங்க இன்னும் விழித்து கொள்ளாதவர்களாக தூங்கிட்டே இருக்காங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில். பால் எவ்வளவுதான் நிறைய கொள்ளளவுல இருந்தாலும் அதுல ஒரு துளி விஷம் அதுல விடும்போது அந்த விஷம் என்ன செய்யுது? மொத்த பாலையுமே அது என்ன செய்யுது? அது கெட்டு போக செய்யுது. அதை குடிக்கக்கூடிய ஒரு பானமாக அது என்ன செய்யுது? மாற்றக்கூடியதாக இல்ல, தூர கொட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாற்றி விடுது. அதே போலதான் ஒரு மனுஷனுக்குள்ள அது ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, இல்ல சரீர பிரகாரமான காரணம், இது உலக பிரகாரமான ஈடுபடக்கூடிய அந்த காரியங்களும் சரி, குற்றங்களோ குறைகளோ பாவங்களோ தப்பிதங்களோ காணப்பட்டா விழுந்தாச்சு, அதை ஏத்துக்கிடுங்க. அதை ஏத்துக்கிட முடியல, இல்ல எனக்கு அனுபவம் இருக்கு, நான் இப்போ நின்றுட்டே தான் இருக்கேன். ஆனா அப்படி எண்ணக்கூடியவங்க தான் அந்த நின்றுட்டே இருக்கிறேன் அனுபவத்தோட இருக்கிறேங்கிறதுனால இன்னும் தொடர்ந்து பாவம் செய்துட்டே இருக்காங்க. நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேணும்? நம்மளை யதார்த்தமாக அறிந்து உணர்ந்து சீர்படுத்தக்கூடியதான ஒரு அனுபவம் வேணும். பவுல் அப்போஸ்தலன் பிரகாசமான மனக்கண்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று. நமக்கு மனக்கண்கள் இருக்கு, அது இச்சைக்குரிய காரியங்களை வாஞ்சித்து அனுபவிக்க வேண்டும் என்றதான ஒரு தாகமுடையதாக துறந்த விதத்தில் இருக்கு. ஆனா என்ன மனக்கண் வேணும்? பிரகாசமான மனக்கண். அது எப்படிப்பட்ட பிரகாசமான மனக்கண்ணா? நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க கூடியதாக, ஒளியிலே நடக்கத்தக்கவாறு வழி நடத்தக்கூடிய பிரகாசமான மனக்கண்கள். நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கண்கள் என்ன செய்ய? இச்சைக்குரிய காரியங்களை நம்மளை வழி நடத்தக்கூடிய, இருளிலே நடக்கத்தக்கவாறு வழி நடத்தக்கூடிய மனக்கண்களா இருக்கு. அதான் என்ன சொல்றாங்க? முடியல, தோணும் போது செய்யறேன், சிந்திக்கும் போது செய்யறேன், பார்க்கும் போது செய்யறேன். ஏன்? கெட்ட அசுத்தமான தேவனாலே தள்ளப்பட்டதான அந்த பொல்லாத ஆவினுடைய அந்த மனக்கண்கள் இருக்கு. அது அதையே நோக்கி நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கு. விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டு, அப்ப எப்படிப்பட்ட விழிப்பு நமக்கு தேவை? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நித்தம் விழித்திருந்து எப்படியாம் ஜெப ஜீவியம் உள்ளதான ஒரு மனுஷன். நம்ம என்ன சொல்றோம்? வீட்டுல ஜெபம் பண்ண முடியலன்னு. காரணம் என்ன? மனுஷா, நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ரட்சிப்பு அனுபவம் ஒன்றும் கிடையாது, பிசாசுக்கு பிடிச்சிருக்கு, அதனால என்ன வீட்டுல ஜெபம் பண்ண முடியலங்கிறோம். காட்டுலயும் ஜெபம் பண்ண முடியும், எங்கேயும் ஜெபம் பண்ண முடியும், போக முடியும், பஸ்லயும் ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியும். ஏன்? எனக்கு அனுபவம் இல்லைன்னு ஏத்துக்கிட முடியல, என்கிட்ட ஒன்னும் கிடையாது, வெறும் துணி மட்டும்தான் இருக்கு, ஏற்றிட முடியல. என்ன சொல்றோம்? வீட்டுல ஜெபம் பண்ண முடியல. காரணம் என்ன? ஏன்? பிசாசுக்குள்ள வஞ்சிக்கப்பட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிருந்தா சிந்தனை தாறுமாறா போங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியல. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன அனுபவமாம்? சரியாக தன்னுடைய நிலைமைகளை அறிந்து உணர்ந்து ஜெபத்திலே அந்த விடுதலைகளை அடைந்து கொள்ளுகிற வரைக்கும் காத்திருக்கக்கூடியதான மனுஷன் தான் தேவனுக்கு செவி கொடுக்கிறதான மனுஷன். நமக்கு என்ன? ஆண்டவரிடத்திலேயே வைராக்கியம். காரணம் என்ன? எல்லாருக்குமே ஆண்டவர் யாருன்னு தெரியாது, ஆண்டவர் யாருன்னே தெரியாது. அவருக்கு மேல மன கஷ்டம், தன்னிட்ட குறை இருக்கு, தான் குடும்பத்தாரத்துல குறை இருக்குங்கிறத ஏற்றுக்கிட தெரியல. ஒரு விடுதலைக்காக, நோயிலிருந்து குணமாவதற்காக என்ன காத்திருக்கணுங்கிறதான பொறுமை கிடையாது. எதனால ஜெபம் கேட்கப்படுறதுங்கிறத கண்டுபிடிக்க விருப்பம் கிடையாது. எல்லாருக்கும் ஆண்டருக்கு மேலதான் குறை. ஆண்டவர் ஒரு நித்திய கண்மல. எறும்பு ஆண்டவரிடத்துல வைராக்கியம் வைக்கிறதா ஏதாவது புண்ணியம் உண்டா? ஒண்ணும் கிடையாது. நம்ம கொசு. நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்ட நம்மளால தெரியல, அதான் முக்கியம். ஃபேண்டம் சட்டையும் போட்ட உடனே இல்ல துணி உடுக்க தெரிஞ்சு நம்ம இல்ல, நம்ம ஏதோ பெரிய ஆளுமா நினைக்கிறோம். என் மனுஷன் இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு இருப்பேனாங்கிறது தெரியாது. ஒரு வயிற்றுப்போக்குக்கு நம்மளால பொருந்த முடியாது, ஒரு காய்ச்சல் வந்தா எழும்பிருக்க முடியல. அதான் மனுஷனுடைய தன்மை. ஆனா யார்கிட்ட மோதிரம்? ஆண்டவரிடத்துல. ஏன்? கேட்டது ஒன்றும் கிடைக்காதுனால.
அறிவில்லாத ஜனங்களா இருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்படிப்பட்ட விழிப்பு தேவையாம்? தேவனுடைய பிரசனத்திலே காணப்படக்கூடியதான ஒரு ஜெப ஜீவியம். ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபம் கேட்கப்பட வேண்டும். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்க வேண்டும்? தன்னுடைய நிலைமைகளை அறிந்து உணர்ந்து பண்ணக்கூடியதா இருக்க வேண்டும். கேட்ட உடனே கிடைக்காது. திரும்பவும் சொல், அது எப்படி? கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டுமாம். தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுத்து அதை கை கொண்டு எந்த மனுஷன் ஜீவிப்பானோ அவனுக்கு அவர் இறங்குவார், அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு. அப்ப விழிப்பா இருக்க வேண்டுமே. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல தூங்குறதுல இருந்து கண்ணு விழிக்கணும். எதுல தூங்கிட்டு இருக்கோம்? நம்முடைய ஜீவியத்தை குறித்து எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லாத மிருகங்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு உணர்வுமே இல்லை. போய் தானே அது ஒண்ணே இல்லை, கண்களை அது ஒண்ணே இல்லை, இச்சைக்குரிய காரியத்தில் அது ஒண்ணே இல்லை. அப்படி ஒரு மிருகங்களாக ஜந்துக்களாக வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு முதல்ல என்ன விழிப்பு வேணும்? நான் விசுவாசி இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை, நான் அபிஷேகம் பெற்றவன் இல்லை, நான் பாவி. அந்த முதல் விழிப்பு நமக்கு தேவை.